மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. அதிமுகவில் இரு அணியினரிடையே சமரசம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவின் எடப்பாடி கே பழனிசாமி சி.வி. சண்முகம் அணியினரிடையே சமரசம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அதிமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவு தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதிமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவு மூலம் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு என்பது சமரசத்தை நோக்கி செல்கிறதா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இனி நமக்குள் பிரிவு இல்லை என அதிமுக ஐடி விங் பதிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோடான கோடி தொண்டர்களின் தியாகத்தால் வளர்ந்த இந்த எஃகு கோட்டையை இனி எவராலும் அசைக்க முடியாது என்று அதிமுக ஐடி விங் பதிவு செய்திருக்கிறது. இனி நமக்குள் பிரிவில்லை, இந்த எஃகு கோட்டையை தகர்க்க இனி எவருக்கும் வழி இல்லை என்றும் ஐடி விங் சார்பில் பதிவிடப்பட்டிருக்கிறது. நம் இலக்கு ஒன்றுதான், அது கோட்டையில் மீண்டும் நமது இரட்டை இலை கொடி பறப்பது மட்டுமே. நாளை நமதே, தமிழ்நாடும் நமதே என்று அதிமுக ஐடி விங் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், அதிமுக ஐடி விங் சார்பில் இப்படியான ஒரு பதிவை பார்க்க முடிகிறது. இரு பிரிவினரும் ஒரு சமரச நிலைக்கு வந்துட்டாங்களா, இல்ல இன்னும் பேச்சுவார்த்தை நீடிக்கிறதா? என்ன அதிமுக வட்டாரங்கள் சொல்லுது? பாலா, சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பு இரு அணிகளாக பிளவுபட்டிருக்கிறது அதிமுக. குறிப்பாக 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 எம்எல்ஏக்கள் ஒரு அணியிலும், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பில் 25 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு அணியிலும் இரண்டாக பிளவுபட்டது. தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வாக்கெடுப்பு நடத்திய போது இந்த 25 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்ததால் கட்சியின் கொறடா உத்தரவை மீறி வாக்களிக்கப்பட்டதாக அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை வேண்டும் என்று புகார் மனு அளிக்கப்பட்டது. அதே போன்று இவர்கள் தரப்பிலும் ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டது. இரு தரப்பிலும் தனித்தனியாக சபாநாயகர் புகார் மனு அளிக்கப்பட்ட நிலையில் அதன் மீது சபாநாயகர்கள் 90 நாட்கள் முடிவெடுக்க வேண்டும். இருப்பினும் இதற்குள் இரு தரப்பினரும் 15 நாளுக்குள் சமாதானம் ஆகிவிட்டால், அவருக்குள் சமரசம் வைத்தால் இருவருமே புகார் மனுவை வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம். நாளை தான் அந்த வாபஸ் பெற்றுக்கொள்ள கடைசி நாள். எனவே நாளை தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புகார் மனு மீது சபாநாயகர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவர் கைக்கு வந்துவிடும். எனவே இரு தரப்பினரும் இன்றுக்குள் வாபஸ் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. கட்சியில் சமரச பேச்சுவார்த்தை தொடர்ந்து ஒரு பக்கம் நடைபெற்ற நிலையில் நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது 7 பேர் கொண்ட ஒரு ஆலோசகர் குழு அமைக்க வேண்டும். கட்சியில் பதவி பறிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அனைவருக்குமே, அந்த 26 பேருக்குமே மீண்டும் பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் சி.வி. சண்முகம் தரப்பில் வைக்கப்பட்டது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை. நான் ஏற்கனவே பதவி நீக்கப்பட்டவர்களுக்கு புதிதாக நான் பதவி கொடுத்து விட்டேன். எனவே உங்கள் தரப்பில் யாருக்கும் பதவி கொடுக்க முடியாது. முதலில் நீங்கள் கொடுக்கப்பட்ட புகாரை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து நான் ஒரு 6 மாத காலத்துக்கு பிறகு உங்களுக்கு பதவி கொடுப்பதை பற்றி யோசித்து முடிவெடுக்கிறேன் என்றுதான் அவர் நேற்று கூறியிருக்கிறார். இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் தற்போதைய சூழ்நிலையில் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் இந்த எம்எல்ஏக்கள் மீது பதவி பறிப்பவர்கள் இருக்கிற, குறிப்பாக சி.வி. சண்முகம் தரப்பில் இருந்து இருக்கப்பட்ட 25 எம்எல்ஏக்களில் கிட்டத்தட்ட 9 பேர் வெளியே சென்றுட்டார்கள். 6 பேர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாகவும் 4 பேர் கட்சி எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்து தாவேக்கு இணைந்து விட்டார்கள். எனவே அவருடைய பதனம் 25 16 குறைந்து விட்டது. எனவே தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தற்போதைய சூழ்நிலையில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவரும், முன்னாள் அமைச்சர் அனைவருமே தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களுக்கு கட்சியில் பதவி கிடைக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, முதல் தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வது, கட்சியின் எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக முதல் கட்டமாக சபாநாயகர் கொடுக்கப்பட்ட கட்சி புகார் மனுவை வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம் என்று இறங்கியிருக்கிறார்கள். எனவே ஒரு சமரச நிலைக்கு வந்துட்டார்கள். இதன் பின்பு கட்சி பதவி குறித்து பின்னாடி பேசிக்கொள்ளலாம். எனவே தற்போது நிலைக்கு சமரசமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம். பின்பு கட்சி பதவி பற்றி பின்னாடி பேசிக்கொள்ளலாம் என்ற நிலையில் தற்போது இரு தரப்பிலுமே சமரச நிலை எட்டியுள்ளார்கள். இது தொடர்பாக இன்னும் 1 மணி நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். பாலா, நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை. விவரங்களுக்கு நன்றி முருகேசன். எல்லோரும் ஒரு தாய் பிள்ளையாக இருக்கிறோம் என்று கே.சி. வீரமணி தெரிவித்திருக்கிறார். சி.வி. சண்முகம் அணியில் இருக்கக்கூடிய கே.சி. வீரமணி சற்று முன்பாக சி.வி. சண்முகம் இல்லத்திற்கு வருகை தந்தபோது அங்கிருந்த செய்தியாளர்களிடம் இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறார். எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தெரிவித்திருப்பதன் மூலம் இரு அணியினரிடையே சமரசம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி. இவர் சி.வி. சண்முகம் அணியில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணியின் கருத்து தற்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இரு அணியினரிடையே பிளவு ஏற்பட்ட நிலையில் இந்த கருத்தின் மூலம் இரு அணியினரிடையே சமரசம் ஏற்பட்டிருக்கிறது என்ற உறுதியான தகவலை நாம் எட்ட முடிகிறது. அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம், ஒரு தாய் பிள்ளையாக இருக்கிறோம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி. மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.